Welcome to Code with Ketu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போக்கிமான்ல இருக்கிற கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்ல ஏபிஐ கால் பிளேஸ் பண்ணி நம்ம டேட்டா கெட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறோம்னு தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன நம்ம பண்ண போறோன்றதுல ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோ லைவ் கொடுங்க. உங்களோட லைவ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் என்னோட லைவ் சர்வர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால்ஸ் கெட் பண்ணி உங்களுக்கு 150 ஐட்டம்ஸை வந்து கெட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் போக்கிமானில் வர கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம்? சிலதுக்கு வந்து ரெட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, சிலதுக்கு வந்து க்ரீன் இருக்குது, சிலதுக்கு ஒயிட் இருக்குது, சிலதுக்கு எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸும் வந்து வேரியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோடிங் பார்ட்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு index.html இதில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா டாக் டைப் HTML-குள்ளே தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹெட் டேக் இருக்குது அண்ட் தென் பாடி டேக் இருக்குது. இதுதான் 2 மெயின் டேக்ஸ். இப்போ ஹெட்டில் வந்து நம்ம எப்போவுமே என்ன கொடுப்போம், உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். ஸோ மெட்டா டேட்டா அண்ட் தென் லிங்க் ஃபார் ஸ்டைல் ஷீட் அண்ட் தென் டைட்டில், இது 3 தான் வந்து நம்ம ஹெட்டில் கொடுப்போம். அண்ட் தென் பாடியில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும், ஒரு யூசருக்கு ஒரு எண்ட் யூசருக்கு நீங்கள் என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பாடி டேக்கில் தான் கொடுக்கணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு ஹெட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணதும் இங்கே தான். இந்த டிவ்க்குள்ளே தான் எனக்கு எல்லாமே வந்து வரப்போகுது. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட index.html. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டைல்ஸ் போகலாம். ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு கார்டுக்கான ஸ்டைலிங்கையும் இங்கே தான் பண்ணியிருக்கேன். இமேஜ் கண்டெய்னர் வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம இங்கே தான் டிசைன் பண்ணியிருக்கோம். போக்கிமானோட நேம் வந்து என்ன மாதிரி வரணும், என்ன எவ்வளோ மார்ஜின் இருக்கணும், லெட்டர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேறு எதுனாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த script.js. இந்த ஃபைல் தான் வந்து நமக்கு ஏபிஐ கால் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும். எப்பயுமே வந்து HTML எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்காக. அண்ட் தென் CSS வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்டைல்ஸ்க்காக. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே நீங்கள் வந்து ஒரு கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும் அப்படின்றப்ப நம்ம ஹேண்ட் மூவ்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம ஸ்கிரிப்டுக்கு போவோம். ஸோ இங்கே தான் நம்ம எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் போக்கி கண்டெய்னர் அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி இங்கே HTML-ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஐடி போக்கி கண்டெய்னர், இதை வந்து நம்ம இந்த இடத்துல கெட் பண்ணி இந்த கான்ஸ்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் எனக்கு எவ்வளோ போக்கி கவுண்ட் வந்து வேணும், நான் இங்கே வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, 150 வந்து வந்திருக்கு. இந்த 150 கவுண்ட் எனக்கு வேணும். ஸோ அதை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு கான்ஸ்டில் எதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், கான்ஸ்டில் ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா என்டையர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்குமே நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் கான்ஸ்ட் கலர். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து ஃபயர், கிராஸ், இதுக்கெலாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு கெட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த நேமெல்லாம் எதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக போக்கிமானில் இருக்கிற டைப்ஸ் இருக்கும். அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். இதை வந்து ஏபிஐ கால் ப்ளேஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் இங்கே கான்ஸ்ட் மெயின் டைப் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற, அதாவது இந்த கலர்ஸ்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற கீஸ், இதுதான் கீ, இது வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ கீஸை மட்டும் நமக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு ஆசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். ஏன் இது ஆசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்னா கெட் போக்கிமான் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஒரு ஏபிஐ கால் ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து அசிங்க்ரனைஸாக தான் எழுதணும். அப்படின்னா தான் அதுலேருந்து நமக்கு ஒரு டேட்டா வர இந்த ஃபங்க்ஷன் வந்து வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோன்றது போக்கிமான் கவுண்ட். இங்கே வந்து 150 வச்சுருக்கோமா. ஸோ அந்த 150 தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டைமும் இங்கே 1, 2, 3ன்னு இந்த இடத்துல வேல்யூஸ் போயிட்டு நமக்கு கால் பண்ணும். இங்கே வேல்யூஸ் போகிறப்ப இந்த ஏபிஐ காலில் என்ன டேட்டா கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பைண்ட் பண்ணால் வராது.
இங்கே வந்து நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஐ வேல்யூவாக 1 தான் போகும். 1 போகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து கிடச்சிருச்சு. இதுதான் வந்து ஏபிஐலேருந்து கெட் பண்ணுற டேட்டா. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து தான் வந்து நம்ம நேமு, யூஆர்எல் இது எல்லாத்தையுமே வந்து எடுப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா யூஆர்எல். இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட நேம் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட்டு யூஆர்எல் போகுது. இதுலேருந்து இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம ப்ரோக்ராமுக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்கே 1 இருக்கா? இதுதான் நான் உங்களுக்கு அங்கே யூஆர்எல்ல போட்டு காமிச்சேன். இந்த 1 வந்து இந்த ஐடிக்கு சிங்க் ஆகும். இந்த ஐடி தான் இங்கே வந்து எம்பெடட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 1ன்ற வேல்யூ போகிறப்ப நான் ஒரு டேட்டா உங்களுக்கு காமிச்சில்ல, அந்த டேட்டா தான் வந்து இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டேட்டாவை வந்து எதுக்கு அனுப்புகிறோம்னா கிரியேட் போக்கிமான் கார்டுக்கு அனுப்புகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து அனுப்புகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டேட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா போக்கிமான் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் கான்ஸ்டில். இது வந்து ஒரு வேரியபிள். இதில் வந்து கிரியேட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் பை ஐடி நம்ம டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம டிவ்வாக வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இதில் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் சிஎஸ்எஸ்ல ஆல்ரெடி எழுதியிருக்கேன், போக்கின்றது. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி எழுதியிருக்கனால இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட சிஎஸ்எஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து கான்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு போக்கியோட நேம் வந்து வேணும். ஸோ அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அப்பர் கேஸாக இருக்கும், மித்த எல்லாமே வந்து நமக்கு லோவர் கேஸாக இருந்தால் ஓகே. நம்மளோட டேட்டா இங்கே கிடச்சிருக்கும் இல்லையா, இதில் இருக்கிற நேம் தான் வந்து வரும். இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பராக இருக்கும், அண்ட் தென் ரிமைனிங் எல்லாமே லோயர் கேஸாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களா ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்குது, மித்த எல்லாமே லோயர் கேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஐடி எடுக்கிறோம். அதையும் போக்கிமான் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்ச் பண்ணோன்னா போக்கிமானோட ஐடி கிடைக்கும். அதையும் நம்ம 2 ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பேர் ஸ்டார்ட் 3,0 எதுக்காக போடுறோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து 3 டிஜிட் நம்பர்ஸாக வரணும். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 1ன்னு வராது, 001 வரும். இந்த மாதிரி வர்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம், பேர் ஸ்டார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மேப் பண்ணுறோம். போக்கியோட டைப்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ணுறோம் நேம் யூஸ் பண்ணி. அண்ட் தென் ஃபைன் பண்ணுறோம் போக்கியோட டைப்பு இன்டெக்ஸ் ஆஃப் டைப்பை விட வந்து லெஸ் தென் ஆயிருக்கா, லெஸ் தென் -1 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் கலரையும் இங்கே ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம இங்கே இந்த போக்கி டைப் அண்ட் தென் டைப்பில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே மெயின் டைப்ஸில் வந்து சில டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைப்பும் அண்ட் தென் நமக்கு இப்போ ரெக்வஸ்ட்டில் வந்த டைப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த டைப்பை வந்து இந்த கலரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த டைப் என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா இருங்க நான் உங்களுக்கு கன்சோலில் போட்டு காமிக்கிறேன். console.logல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் வருதுன்றது புரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இதை வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணுறதுனால திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே ரிஃப்ரெஷ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி மேனுவலாக பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு கன்சோலில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு டைப் வந்து எல்லாத்துக்குமே டைப் தெரியுதா? அண்ட் தென் ஐடி என்னன்றதுமே உங்களுக்கு நான் இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஐடியும் வருது. ஃபயரு, கிரவுண்டு, ஸோ இது எல்லாமே தான் நம்மளோட டைப்பு. இந்த டைப் எல்லாத்தையுமே நம்ம கெட் பண்ணி எடுத்து இந்த கலருக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த கலரை யூஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு என்ன கலர்னு தெரியும் இல்லையா? இப்போ நான் இங்கே ரேஷ் வந்திருக்குன்னா இந்த கலர், இது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் கலரில், அதை வந்து நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிடுறேன். இங்கே வந்து நான் கன்சோலில் வந்து போக்கிமானோட டைப்பை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களால் அங்கே பார்க்க முடியுது. அண்ட் தென் இங்கே தான் வந்து நம்ம டிவ் வந்து எழுதியிருக்கோம். HTML ரா HTML வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பேக்டிக்ஸ் போட்டு எழுதலாம். இப்படி பேக்டிக்ஸ் போட்டு எழுதுறதுனால நமக்கு ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து HTML எழுத முடியும். நான் ஃபுல்லாகவே HTML தான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்களேன், டேரெக்டாக கிளாஸ் யூஸ் பண்ணியே வந்து நான் சிஎஸ்எஸ்ஸையும் எம்பெடட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி கிளாஸ் லிஸ்ட் எல்லாம் போடலை. ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும், நீங்களும் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ div class is equal to நான் என்னோட கிளாஸ் நேம் ஆல்ரெடி நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்க கிளாஸ் நேம் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் தென் இங்கே வந்து என்னோட ஏபிஐ காலில் இருக்கிற ஒரு இமேஜ், நம்மளோட போக்கிமானோட இமேஜ், போக்கிமானில் வர்ற கேரக்டர்ஸோட இமேஜை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதோட ஐடியை பொறுத்து மட்டும் இமேஜ் வந்து மாறும். இப்போ நீங்கள் வியூவும் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நமக்கு எரர் தான் வரும், ஏன்னா இங்கே நமக்கு வேல்யூ பைண்ட் பண்ணலை. ஸோ நமக்கு இமேஜ் வந்து கெட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு யூஆர்எல்லையும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். இப்போ 1.pngக்கு இந்த இமேஜ் இருக்குது. இப்போ நம்ம 2 போட்டு செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியை பொறுத்து இமேஜஸ் சேஞ்ச் ஆகுது, உங்களால் பார்க்க முடியுது இல்லையா. இப்போ நம்ம 100க்கு என்ன இமேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸோட இமேஜுமே இந்த மாதிரி நமக்கு யூஆர்எல் இருக்குது. ஸோ நம்ம அந்த யூஆர்எல் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற இமேஜ் வந்து வரும். அண்ட் தென் அதோட நேம், தென் நம்ம அதே இன்ஃபோவை வந்து கீழே கொடுத்துட்றோம், ஐடி, நேமு, அண்ட் தென் அதோட டைப்பு. அவ்வளோதான், நம்மளோட டிவ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த டிவ்வை வந்து இந்த போக்கிமான் இன்னர் HTML நம்ம வந்து இன்னர் HTMLோட நம்ம ஆட் பண்ணிடுறோம். தென் இதை வந்து அப்பன் பண்ணிடுறோம் நம்மளோட மெயின் கிளாஸ். இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த டிவ்வோட நம்ம எல்லாத்தையுமே அப்பன் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம கலர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த கலரில் இருக்கிற நம்ம கீயை மட்டும் நம்ம எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ வாட்டி நமக்கு இட்ரேஷன் நடக்கணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே ஃபார் லூப்பில். அதுக்குள்ளே வந்து நம்ம கெட் போக்கிமானோட ஒரு ஏபிஐ காலை ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் ப்ளேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாவையுமே நம்ம ஒரு கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கார்டு வந்து நமக்கு வேணும் இல்லையா, இந்த ஒவ்வொரு கார்டும் இந்த கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் அப்பராக வரணும், மித்த எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மாலர் லெட்டரில் இருக்கணும். அதுக்காக நம்ம இங்கே வந்து ஸ்லைசிங் பண்ணுறோம். அண்ட் தென் நமக்கு ஜீரோஸ் வேணும், ஃபஸ்ட்டு 2 0 அண்ட் தென் லெட்டர் வரணும். இந்த மாதிரி 3 டிஜிட்டாக தான் வரணுன்றனால இங்கே பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம இங்கே ஃபைன் பண்ணுறோம், டைப்பை ஃபைன் பண்ணி நம்ம இந்த கலரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறோம். தென் இங்கே ரா HTML நம்ம டைப் பண்ணி லாஸ்ட்டாக அப்பன் பண்ணிடுறோம் நம்மளோட மெயின் டிவோட. இவ்வளோ தான் இங்கே ஃபுல் ப்ராசஸ்மே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஃபெச் போக்கிமான் அப்படின்றத யார் கால் பண்ணுவா, அதுதான் நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ நம்மளே இங்கே டிஃபால்ட்டாக அதை கால் பண்ணிடுறோம். அப்படின்னா தான் நமக்கு பேஜை லோட் பண்ணதுமே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டுமே நமக்கு வருது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.